அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொகாநிலை தொடர். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய இலக்கணத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வாட்டி ஃபுல்லா படிக்க போறோம். ஒரு ஸ்டடி. சரிங்களா? இதை ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் அப்படின்றது இதுல இருந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதனால இந்த தொகாநிலை தொடரை எவ்வளவு தூரம் உங்களால தெளிவா படிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? நான் அதுவும் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஃபுல்லா உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டீச் பண்றேன். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு நம்ம இதுக்கான ஹோம் டெஸ்ட் அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, போறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூசுவல் சொல்றதா நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டரை பத்தி நான் ஒரு 2 நிமிஷம் பேசிடுறேன். உங்களுடைய வேதாந்த லேர்னிங் சென்டர்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஇக்கும் நீட்டுக்கும் இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க 10th படிச்சுட்டு இருக்கலாம். 11th 12th முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்ல ஒரு காலேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பிளேஸ் ஆகணும். அது போன்ற ஒரு ஐஐடி போன்ற காலேஜில் நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கரியர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷிமோன் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய ஐஐடி பயணங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே ஒரு வேற லெவலாக இருக்கும். நீங்கள் மட்டும் ஐஐடிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லெவலே கொஞ்சம் வேற லெவலாக இருக்கும். நீங்கள் பர்சனே ஃபுல்லாக மாறிடுவீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டி யார் அப்படின்னா நம்மளுடைய ஷிமான் சார் தான். சரிங்களா? ஓகே, அப்போ நானும் அந்த மாதிரி ஆகணும் சார், நானும் அந்த மாதிரி படிக்கணும், நானும் இந்த மாதிரி ஜேஇக்குள்ளே போகணும், நானும் இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரிலாம் யாராச்சும் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்த லேர்னிங் சென்டரில் இப்போ ஜேஇக்கும் நீட்டுக்கும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3-way டவுட் சப்போர்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதாவது கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ்ட்டு கேட்கலாம். இல்லை சார் கிளாஸில் நிறைய பசங்க பொண்ணுங்களாம் இருப்பாங்க, எனக்கு ஷையாக இருக்கும், அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னா டீச்சர் தனியாக ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கும் போது அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், டவுட் இது எனக்கு சொல்லிதாங்க அப்படின்ட்டு. இல்லை சார் நான் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வீட்டுக்கு ஓடிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஆன்லைனில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டவுட் கேட்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் அப்படின்றது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு அகாடமிக் மென்டார் டெடிகேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் மென்டார் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்மால் கிளிக்கர்ஸ், ஹைடெக்கான கிளாஸஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இப்போவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சரியா? ஓகேப்பா. ஓகே, இந்த சென்டர்ஸ் அப்படின்றது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த இடத்துலலாம் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கூல்ஸோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைப் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கூல்ஸில் எங்கேயாச்சும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜேஇக்கும் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஐவிசாட் எக்ஸாம். ஐவிசாட் அப்படின்றது இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எடுக்கிறது மூலமா அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது வழங்கப்படும். அப் டு 90% வரையும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதனால கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், நம்மளுடைய வேதாந்து தமிழ் வாட்ஸ்அப் சேனல் யாராச்சும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குன்னா ஜாயின் பண்ணிக்கோ. எக்ஸாம் பற்றி அப்டேட், ப்ரீவியஸ் இயர் கொஷின், சாம்பிள் கொஷின் பேப்பர், இந்த மாதிரி ஏகப்பட்டது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். அதனால ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெசனுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? தொகாநிலை தொடர் அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். தொகாநிலை தொடர் அப்படின்னா என்ன யாருக்காச்சும் தெரியுமா? தொகாநிலை தொடர், தொகா அப்படின்னா என்ன? தொகா அப்படின்னா அதாவது வெளிப்படையாக அப்படின்னு அர்த்தம். வெளிப்படையாக பொருள் தரதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அது தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். தொகாநிலை அப்படின்னாலே வெளிப்படையா இருக்கும். வெளிப்படையா பொருளை உணர்த்தணும். அப்படி வெளிப்படையா பொருளை உணர்த்துது அப்படின்னா அதை என்ன சொல்றோம்? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தொகாநிலை தொடர். சரிங்களா? சரி, இந்த இடத்துல கவனிங்க. ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வரணும். அதாவது இப்ப நம்ம தொகை அப்படின்றது பார்த்துருப்போம். தொகை என்றால் என்ன? தொக்கி இருத்தல். தொக்கி இருத்தல் என்றால் மறைந்து இருத்தல் என்பது பொருள். அப்படி மறைஞ்சு இல்லாம இது எப்படி வருதான்? வெளிப்படையா வருது. அப்படி வெளிப்படையா வர்றது என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. தொகாநிலை தொடர் அப்படின்னா வெளிப்படையாக வரும். அப்படி வெளிப்படையா வருது என்னது? அது தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். அப்போ ஒரு தொடர்ல சொற்களுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா சொல்லோ உருவோ மறைஞ்சு வராம வெளிப்படையா வரணும். அப்படி வெளிப்படையா பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, காற்று வீசியது, குயில் கூவியது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா ஒரு பொருள் உணர்த்துது. இதுல எதுவுமே இங்க பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சு கிடையாது. காற்று வீசுனுச்சு, காத்து பாத்தீங்க அப்படின்னா வீசுனுச்சு, குயில் பாத்தீங்கன்னா குக்கு குக்குன்னு கூவுனுச்சு. அப்ப இது எப்படி இருக்கு? ஒரு வெளிப்படையா இருக்கு. எதுவும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சு கிடையாது, மறைந்து இல்லாம வெளிப்படையா இருக்கு. அப்படி வெளிப்படையா இருக்கிறது என்ன சொல்றாங்க? அது தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஒரு தொடரில்
சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருள் உணர்த்தணும். என்ன பண்ணணும்? வெளிப்படையா பொருள் உணர்த்தணும். அப்படி வெளிப்படையா பொருள் உணர்த்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க? துகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. காற்று வீசியது, குயில் கூவியது. இந்த 2 பாயிண்ட் ஏதாவது கிளியரா? இந்த 2 பாயிண்ட் கிளியர் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஓகே. அப்போ ஒரு தொடர்ல சொற்களுக்கு இடையில சொல்லோ உருபோ, உருபு அப்படின்னு நான் சொல்லும்போது அது வேற்றுமை உருபா இருக்கலாம், ஐயாளுக்கு என்னதுக்கன், பண்பு உருபா இருக்கலாம், ஆகியான, ஓம உருபா இருக்கலாம், அதாவது போல, போன்ற, புறைய, அன்ன, இன்ன, மான, கெடுப்ப, ஒப்ப, உரளை அந்த மாதிரி இருக்கக்கூடிய உருபுகளா இருக்கலாம். இது எதுவுமே மறைஞ்சு வராது. படிச்சோம் அப்படின்னா வெளிப்படையா நமக்கு அர்த்தத்தை கொடுத்துக்கும். சரியா? வெளிப்படையா அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு என்ன சொல்றேன்? அதுதான் தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, காற்று வீசியது, குயில் கூவியது. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கும். காற்று வீசுனுச்சு, குயில் கூவுனுச்சு. குயில் என்ன பண்ணும்? குக்கு குக்குன்னு கூவும். சரியா? அதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் வந்து நடுவில் மறைஞ்சிருக்கான்னு பாருங்களேன். காற்று வீசுனுச்சுக்கு நடுவில் ஏதாச்சும் அர்த்தம் மறைஞ்சிருக்கா? இல்ல. குயில் கூவுனதுக்கு நடுவில் ஏதாச்சும் அர்த்தம் மறைஞ்சிருக்கா? இல்ல. வெளிப்படையா இருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றேன்? அதுதான் தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றேன். அதுக்கடுத்து முதல் தொடரில் காற்று எழுவாயும் வீசியது என்னும் பயனடையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது. அதாவது நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். அதாவது முதல் தொடர்ல காற்று, அவ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்றது எழுவாய். இப்ப நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், சார் எழுவாய்னா என்ன சார், செய்யப்படு பொருள்னா என்ன சார், பயனிலைனா என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. அதாவது முருகன் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதுதான், பாடத்தை படித்தான். முருகன் பாடத்தை படித்தான். இந்த இடத்துல முருகன் அப்படின்னு இருக்குல்ல, முருகன் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பெயர். அந்த ஒரு சென்டென்ஸ் எழுவதற்கு காரணமா இருக்கக்கூடியதான் என்ன சொல்றோம் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்றோம். முருகன் அப்படின்னா அது வந்து என்னது? எழுவாய். இந்த இடத்துல பாடத்தை, எதை படித்தான்? பாடத்தை படித்தான். இப்ப முருகன் விளையாடி கொண்டிருக்கிறான். அப்போ எதை என்ன பண்றான்? விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப எதை, யாரை அப்படின்றா கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் என்னது? அதுதான் செய்யப்படு பொருள். பாடத்தை, எதை படித்தான்? பாடத்தை படித்தான். அப்ப என்னது? செய்யப்படு பொருள். அதுக்கடுத்து படித்தான் அப்படின்றது என்ன அப்படின்னா அது பயனிலை. எப்பயுமே சென்டென்ஸ்ல கடைசியா முடியறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப காற்று அப்படின்றது என்ன? அது வந்து ஒரு எழுவாய். வீசியது கடைசியா சென்டென்ஸ் போயிடுச்சு, நடுவில் வந்து எதை, யாரை அப்படின்றது இந்த இடத்துல வரல. அப்ப எதை, யாரை அப்படின்றது வரல அப்படின்னா நம்ம செய்யப்படும் பொருளை விட்டுறலாம். அப்போ ஒரு சென்டென்ஸுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும். எழுவாய் அப்படின்றது என்ன? அந்த சென்டென்ஸ் எழுவதற்கு காரணமா இருக்கக்கூடியது. பயனிலை அப்படின்றது என்ன? முடிவதற்கு காரணமா இருக்கக்கூடியது. எழுவாய் அப்படின்றது என்ன? இந்த இடத்துல காற்று. வீசியது அப்படின்றது என்ன? பயனிலை. இந்த இடத்துல குயில் அப்படின்றது என்ன? எழுவாய். வீசியது அப்படின்னு, கூவியது அப்படின்றது என்ன? அது பயனிலை. அவ்வளவுதான். சரியா? அப்ப முதல் தொடர்ல காற்று எனும் எழுவாயும் வீசியது எனும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகிறது. வேற சொல்லே இல்லை. வேற சொல்லே இல்லாம டைரக்டா பொருளை உணர்த்துது. இந்த மாதிரி டைரக்டா பொருளை உணர்த்துது அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அதுதான் என்னது? தொகாநிலை தொடர், வெளிப்படையா இருக்கக்கூடியது. சரியா? ஓகே. அதே போன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்று பொருளை தருகின்றது. நடுவுல எந்த ஒரு வார்த்தையும் தேவைப்படல. சிம்பிளா சொல்லவா, நடுவுல எந்த ஒரு வார்த்தைக்கும் தேவைப்படல. டைரக்டா நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியுது. அது நடுவுல வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சில உருபுகள் அப்படின்றது தேவைப்படல. இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன், சென்னை போறேன் அப்படியா சொல்லுவோம், சென்னைக்கு போறேன். கரெக்டா? அது தொகைநிலை. அப்போ சென்னைக்கு போறேன்னு டைரக்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்னது? அது தொகாநிலை. சென்னை போறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அதுல ஒன்றும் மறைஞ்சிருக்கு. சென்னைக்கு போறேன் அப்படின்னா சார் நீங்க சொல்லணும், சென்னை போறேன்னு நீங்க சொல்லக்கூடாது சார் அப்படின்னு என்ன இருக்கு? அதுல மறைஞ்சிருக்கு. நான் சென்னைக்கு போறேன்னு டைரக்டா சொல்றேன் அப்படின்னா அது தொகாநிலை. அது தொகைநிலை. தொகைநிலைனா மறைஞ்சிருக்கும், தொகாநிலைனா வெளிப்படையா வரும். இது ரெண்டு தான் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்றது. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ தொகாநிலை தொடர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர் அப்படின்றது நம்ம இடத்துல பார்க்க போறோம். தொகாநிலை தொடர் மொத்தம் 9 வகைப்படும். எத்தனை வகைப்படுமா? 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? மொத்தம் 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். அதாவது எழுவாயோட பாத்தீங்கன்னா பெயர், வினை, வினா, பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வதுதான் என்ன? எழுவாய் தொடர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. இனியன் கவிஞர், இனியன் அப்படின்றது என்ன? ஒரு பெயரை குறிப்பிடுது. அதனால இனியன் கவிஞர் அப்படின்றது ஒரு பெயர் எழுவாய் தொடர். அதுக்கு அடுத்து காவிரி பாய்ந்தது, காவிரி பாஞ்சுது. பாஞ்சுது அப்படின்னா என்ன? ஒரு
வினை. வினைனா என்ன? ஒரு செயல். அது வந்து பாய்ந்துட்டு இருந்துச்சு, தண்ணி வந்து என்ன ஆயிடுச்சு, பாஞ்சிட்டு இருந்துச்சு, அப்ப அது வினை. அதுக்கடுத்து பேருந்து வருமா? நீ கேட்பல, என்னடா நாளைக்கு எக்ஸாம் இருக்கா, நாளைக்கு வந்து பேருந்து வருமா, அப்ப பேருந்து வருமா அப்படின்றது என்ன? ஒரு வினா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, பெயர் வினை வினா. அப்ப எழுவாய். எழுவாய் அப்படின்னா இதுதான், இனியன், காவிரி, பேருந்து, இதெல்லாம் என்ன? எழுவாய். ஒரு சென்டென்ஸ் எழுவதற்கு காரணமா இருக்கக்கூடியது. அப்போ இனியன் அதோடைய பாத்தீங்கன்னா பெயர் வந்துச்சு அப்படின்னா பெயர். அப்ப இனியன் கவிஞர் அப்படின்றது என்ன? ஒரு பெயரை குறிப்பிடுது. காவிரி பாய்ந்தது அப்படின்றது என்ன? ஒரு வினையை குறிப்பிடுது. காவிரி பாய்ந்தது அப்படின்றது என்ன? ஒரு வினை. பாஞ்சுது அப்படின்றது ஒரு வினையை குறிப்பிடுது. அதுக்கடுத்து பேருந்து வருமா? நீ கேட்பல, பேருந்து வருமா அப்படின்றது என்ன? வினாவை குறிப்பிடுது. அப்போ எழுவாயோட பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். ஆகிய பயனிலைகள் தொடர்வது என்னது? அதுதான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் வரையும் எல்லாருக்கும் புரியுதா? பாருங்க, இந்த பாயிண்ட் வரையும் எல்லாருக்கும் கிளியரா? இந்த பாயிண்ட் வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரியா? சரி, ஓகே. அப்ப எழுவாயோட பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வதா என்ன? எழுவாய் தொடர். அப்ப இனியன் கவிஞர் அப்படின்றது பெயர், காவிரி பாய்ந்தது அப்படின்றது வினை, பேருந்து வருமா அப்படின்றது வினா. அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் தான் இடத்துல கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. இதுல பாத்தீங்க அப்படின்னா மேற்கண்ட 3 தொடர்களுமே என்ன ஆகுது? பெயர் வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடரா என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இதுவரை எல்லாருக்கும் கிளியரா? பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ் வரையும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுதான் என்ன சொல்றாங்க? எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எழுவாயோட பெயர் வினை வினா ஆகிய பயன்கள் தொடர்வது என்னது? எழுவாய் தொடர். இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம 9 தொகையில பார்க்கக்கூடிய முதல் தொகை, முதல் தொகாநிலை தொடர். சரியா? அப்போ தொகாநிலை தொடர் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா எழுவாய் தொடர் அப்படின்றது பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா விழித்தொடர் அப்படின்றது பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, விழித்தொடர் பார்க்கலாமா? ஓகே, விழித்தொடர் பாருங்க. விழித்தொடர். விழினா என்ன? அழைத்தல், ஒருத்தவங்களை அழைக்கிறது. இப்போ உன் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? கூப்பிடுவேன், டே இங்க வாடா. என்ன பண்ணுவேன்? டே இங்க வாடா. நீ உங்களுடைய அம்மா வீட்டுக்கு போற அப்படின்னு என்ன சொல்லுவேன்? அம்மா பசிக்குது. அம்மா வீட்டுக்கு உள்ள நம்ம என்ட்ரு ஆகிறது முன்னாடி என்ன பண்ணுவோம்? அம்மா பசிக்குதுமா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ள என்ட்ராகும், ஸ்கூல் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா. அப்போ விழித்தொடர் என்றால் அழைத்தல். விழி என்றால் என்ன? அழைத்தல். விழினாலே என்னது? அது அழைக்கிறது அப்படின்றது பொருள். ஓகே, விழி என்றால் என்ன? அழைத்தல், ஒருத்தவங்களை அழைக்கிறது. இங்க பாரு, இப்போ வந்து நம்மளுடைய அம்மாவை கூப்பிடுவோம்ல, அம்மா பசிக்குதுமா, அப்ப என்ன பண்றோம்? அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம்? ஏதாச்சும் வீட்டில் உன் ஃப்ரெண்டை கூப்பிடுறோம் அப்படின்னா டேய் வாடா அப்படின்னு என்ன பண்றோம்? கூப்பிடுறோம். அப்போ விழி என்றால் அழைத்தல் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். விழி தொடர்னா தெரியலையே சார். விழினா அழைக்கிறது, அதுவே இப்பதான் எனக்கு தெரியும். அதுக்கடுத்து தொடர்ந்து சொல்றீங்க, அது என்னது அப்படின்றத சொல்ற பாருங்க. விழியை தொடர்ந்து வினை அமையணும். வினைனா என்ன? ஒரு செயல் அமையணும். என்ன சார், இப்போ வந்து விழினா அழைக்கிறதுன்னு சொன்னீங்க, அதுக்கடுத்து ஒரு செயல் அமையணுமா? ஆமா. இப்போ உன் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன பண்ணுவேன்? நீ வந்து ஒரு கேம் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவா? டே வந்து விளையாடுடா, என்ன வந்து விளையாடுடா. அப்போ அவனுடைய நண்பா விளையாடு, நண்பா எழுது. அப்போ இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நண்பா, அதுக்கடுத்து எழுது. அப்ப நண்பா அப்படின்றது என்ன? இது வந்து விழி. விழி என்றால் அழைத்தல், அழைக்கிறது. நண்பா அம்மா அப்படின்னு அழைக்கிறோம். எழுது அப்படின்றது என்ன? எழுது அப்படின்றது என்ன? ஒரு வினை. வினைனா என்ன? ஒரு செயல். இது புரியுதான்னு பாருங்க. வினை, வினைனா என்ன? ஒரு செயல். அப்போ இதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. அப்போ நண்பா அப்படின்னு என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் கூப்பிடுற, நண்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ற? எழுது, நண்பா விளையாடு, நண்பா படி. இப்ப விழியை தொடர்ந்து, விழி என்றால் அழைத்தலை தொடர்ந்து ஒரு செயலை குறிப்பிடுறோம். இப்போ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன பண்ண? ஒரு வேலையை சொன்னேன். உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன பண்ண? ஒரு வேலையை சொன்னேன். இப்போ இந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு செயலை செய்ய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன அப்படின்னா விழித்தொடர். அப்ப இதுல பாருங்க, நண்பா எழுது, நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. நண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்பெயர் எழுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி அமையறதா என்ன சொல்றாங்க? அதை விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? பாருங்க, விழித்தொடர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அழைத்து ஒரு வேலையை சொல்லணும், அவ்வளவுதான். ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்லணும். டேய் வந்து படுறா, டேய் வந்து எழுதுறா அப்படின்றது நண்பா அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்றோம்? ஒரு வேலையை சொல்லணும். அம்மா சாப்பாடு போடு பசிக்குது. அப்ப அம்மா அப்படின்னு கேட்டு என்ன பண்றோம்? ஒரு அம்மாவை வந்து ஒரு அழைத்து பசிக்குது சாப்பாடு போடுங்க, அப்ப என்ன பண்றோம்? உணவு கொடுங்கள் அப்படின்றது என்ன? ஒரு செயலை செய்யறோம். ஒரு செயலை என்ன பண்றோம்? செய்ய சொல்றோம். எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு, அம்மா சாப்பாடு போடு. அப்ப இதெல்லாம் என்னது? ஒரு கூப்பிட்டு
ஒரு செயல் என்ன பண்றோம், செய்ய வைக்கிறோம். சரியா, நண்பா எழுது. அப்ப இந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு செயலை செய்ய வைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுதான் என்னது, விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இப்ப நண்பா எழுது, நண்பா என்னும் விழிப்பெயர், எழுது என்னும் பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. இப்ப விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். அவ்வளவுதான், விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். சிம்பிள். சரியா, 2 தொகாநிலை தொடர் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் தொடர் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து விழித்தொடர் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா விழித்தொடர் அப்படின்றது? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? விழித்தொடர் ஏதாச்சும் டவுட் இருக்கா? விழித்தொடர் வரையும் எல்லாருக்கும் ஃபுல்லாக கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, ஓகே. அதுக்கு அடுத்து பார்ப்போமா? அதுக்கு அடுத்து பாருங்க, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா வினை முற்று தொடர். சரியா, ஓகே. நான் இதெல்லாம் அழிச்சிடலாமா? இதெல்லாம் அழிச்சிடுறேன். இதுக்கப்புறம் நான் இதில் புதுசாக எழுதுறேன், அதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இதுக்கு நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வினை முற்று தொடர் அப்படின்றது பார்க்க போறோம். வினை முற்று தொடர். வினை முற்று அப்படின்னா என்ன? வினை என்றால் செயல். வினை என்றால் என்ன? செயல். முற்று என்றால் முடிவு பெறுறது. முற்று என்றால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஒரு செயல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வினை முற்று அப்படின்னா செயல் கம்ப்ளீட் ஆகிறது. ஒரு செயல் கம்ப்ளீட் ஆகிறது. நான் பாடத்தை நடத்தினேன் முடிஞ்சிடுச்சு. ஒரு என்னது, சார் வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாரு, பாடத்தை நடத்தி முடித்தேன். அப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் என்ன சொல்றாங்க, வினை முற்று அப்படின்னு சொல்றாங்க. அதே இந்த இடத்துல பாருங்க, தொடருடைய இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சிம்பிளா சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் ஒருத்தவங்க பாட்டு பாடினீங்கன்னு வச்சுப்போம். சரி, உங்களுடைய பேர் வந்து கண்ணகின்னு வச்சுப்போம். கண்ணகி பாடினாள். கண்ணகி அப்படின்றவங்க என்ன பண்ணா ஒரு பாட்டு பாடினா. இந்த இடத்துல பாப்போமா? சரி பாருங்க, கண்ணகி பாடினாள். சரி, ஓகே. கண்ணகி பாடினா. இப்போ வந்து இது கரெக்டா தானே சார் இருக்கு? கண்ணகி பாடினால், பாடி முடிச்சுட்டா. இது என்னது? இது வந்து ஒரு வினைமுற்று. சரியா, இது என்னது? வினைமுற்று. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வினைமுற்று தொடர். தொடர் அப்படின்றது எங்க கேட்குறாங்க? தொகாநிலை தொடர்ல கேட்குறாங்க. இதுக்கு ஒரே ஒன்று தான் நீங்க பண்ணணும். என்னது பண்ணலாமா? ஒன்னே ஒன்று தான். இந்த வினைமுற்று தொடர் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் நம்ம பண்ணணும். சரிங்களா, அதாவது நம்ம என்ன பண்ணணும்? உல்டா பண்ணணும். என்ன சார் சொல்றீங்க, இதை உல்டா பண்ணணுன்றீங்க? உல்டானா அப்படின்னா மாத்தி என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை போடணும். அதுதான் என்ன அப்படின்னா உல்டா பண்றது அப்படின்றது. அப்ப இந்த இடத்துல வினைமுற்று தொடர் இருக்குல்ல, அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல நம்ம அமைக்க போறோம். சரிங்களா, இந்த இடத்துல பாருங்க, பாடினாள் அப்படின்றது முன்னாடி வரணும், கண்ணகி அப்படின்றது பின்னாடி போகணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பாடினாள் கண்ணகி, அவ்வளவுதான். பாட்டு பண்ணா கண்ணகி, அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, தொடருடைய இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று. தொடருடைய இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று எது எது? பாடினாள். அது தொடருடைய முதல் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடியும். அறுவகை பெயர் என்ன தெரியுமா? ஓகே. அப்போ தொடருடைய இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடருடைய முதல் அமைந்து என்ன பண்ணுது? அறுவகை பெயரை கொண்டு முடியுது. அந்த மாதிரி முடியறது என்ன சொல்றாங்க? வினை முற்று தொடர். அப்ப இது புரியுதான்னு பாருங்க. பாடினாள் கண்ணகி அப்படின்றதுல பாடினாள் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ பாடினாள் அப்படின்றது முன்னாடி வந்துருக்கு. ஆக்சுவலா இப்படிதான் இருந்திருக்கணும், கண்ணகி பாடினாள் தான் இருந்திருக்கணும். ஆனா என்ன பண்றாங்க? அது முன்னாடி மாத்தி போடுறாங்க. பாடினாள் கண்ணகி அப்படின்னு என்ன பண்றாங்க? மாத்துறாங்க. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியரா? ஓகே, சரியா? ஓகே. அப்ப தொடருடைய இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடருடைய முதல் அமைஞ்சு என்ன பண்ணுது? அறுவகை பெயரை கொண்டு முடியுது. அதான சொல்றாங்க வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. சரி, இப்ப அந்த அறுவகை பெயர் பார்த்துடலாமா? பொருள், இடம், காலம், திணை, பண்பு, தொழில். ஓகேவா? இதுதான் அந்த அறுவகை பெயர்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி அறுவகை பெயரை கொண்டு முடியணும். அப்ப பாடினாள் கண்ணகி, கண்ணகி தான் பாட்டு பாடினா. ஆனா என்ன பண்றோம்? அப்படியே மாத்துறோம். பாடினாள் கண்ணகி அப்படின்ற மாதிரி என்ன பண்றோம்? அப்படியே மாத்துறோம். பின்னாடி அறுவகை பெயர்ல ஏதாச்சும் ஒரு பெயர் வரலாம், அவ்வளவுதான். சரியா? அப்ப தொடருடைய இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடருடைய முதல் அமைஞ்சு என்ன பண்ணுது? அறுவகை பெயரை கொண்டு முடியுது. அப்போ இந்த மாதிரி உல்டா பண்ணி மாத்திட்டு அறுவகை பெயர்ல ஏதாச்சும் முடியணும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ஒன்னு பொருளா இருக்கலாம், இல்ல இடமா இருக்கலாம், ஒரு காலத்தை குறிக்கலாம், இல்ல சினையை குறிக்கலாம். சினைனா கை கால உறுப்பு, அதை குறிக்கிறது. காலம் அப்படின்னா ஒரு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம், ஆண்டு, மாசம் இந்த மாதிரி குறிக்கலாம். அதுக்கடுத்து பண்பு, தொழில், இந்த மாதிரி எதுல வேணா ஒன்று குறிக்கலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தொடருடைய இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடருடைய முதல் அமைஞ்சு என்ன பண்ணுது? அறுவகை பெயரை கொண்டு முடியுது. அந்த மாதிரி முடியறதா என்ன சொல்றாங்க? வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய தொகாநிலை தொடர். இதுவரை எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? இதுவரை எல்லாருக்கும் புரியுதா? இதுதான் வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்றோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இருக்காச்சும்?
ஓகே, அப்போ தொகாநிலை தொடர் அப்படின்றது பார்த்தோம். தொகாநிலை தொடர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளா பார்த்தது ஃபர்ஸ்ட் என்னது பார்த்தோம், எழுவாய் தொடர் பார்த்தோம், அதுக்கடுத்து வெளித்தொடர் பார்த்தோம், அதுக்கடுத்து இப்போ மூணாவதா பார்க்கறது வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர் என்ன பண்ணியிருக்கோம், உல்டா பண்ணி அமைச்சிருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. தொடருடைய இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடருடைய முதல் அமைச்சு என்ன பண்ணுது, அறுவகை பெயரை கொண்டு முடியுது. இந்த மாதிரி அறுவகை பெயரை கொண்டு முடிகிறத என்ன சொல்றாங்க, அதை வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. பாடினால் கண்ணகி, ஆக்சுவலா கண்ணகி பாடினால் தான் இருக்குது, அதை அப்படியே உல்டா பண்றோம். பாடினால் கண்ணகி அப்படின்ற மாதிரி என்ன ஆகுது, அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகுறது என்ன சொல்றோம், வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்றோம். இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா, இதுவரையும் கிளியர் சார், எனக்கு 3 தொகாநிலை தொடர் பக்காவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா அது ஒரு ரெக்கார்டிங்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறது இந்த மாதிரி கொஞ்சம் நீங்களே வந்து ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியுது அப்படின்ற மாதிரி. எனக்கு டைம் இருக்கு, வேற ஏதாச்சும் கிளாஸ்ல இல்லை அப்படின்னா நாளைக்கு நான் உங்களுடைய என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுடைய சேட்டை கண்டிப்பா பார்க்குறேன். நீங்க டவுட் அப்படின்ட்டு கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் அதில் என்ன பண்றேன், சாட்லேயே உங்களுக்கு ஆன்சர் அப்படின்றது பண்றேன். சரியா? ஓகே, அப்போ தொகாநிலை தொடர் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா விழித்தொடர், சாரி ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து எழுவாய் தொடர், அதுக்கடுத்து விழித்தொடர், அதுக்கடுத்து வினைமுற்று தொடர். 3 தொகாநிலை தொடர் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர். இதுலேயே சிம்பிளான ஒரு விஷயம். சரியா? ஓகே, பெயரச்ச தொடர் அப்படின்றது என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். பாப்போமா? ஓகே, பெயரச்ச தொடர் பார்க்கலாம். ஓகேவா? பொருளிடம் காலம் சினை பண்பு தொழில் தான், சினை பண்பு தொழில் தான் ஆறுவகை பெயர்கள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர். ஓகேவா? சிம்பிளா சொல்லவா, பெயரச்ச தொடர் ஆ சவுண்ட்ல முடியும். என்ன சார் சொல்றீங்க, ஏதோ ஆ சவுண்ட்ல முடியும்ன்றீங்க? எஸ், ஆ சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. வந்த மாணவன், வந்த மாணவன், கேட்ட பாடல், கேட்ட பாடல். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினை அப்படின்னா முடிவு பெறல, முடிவு பெறல, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. பெயர் சொல், பெயர் சொல் அப்படின்னா என்ன, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது வந்து உங்களுக்கு பொருளிடம் காலம் சினை பண்பு தொழில் அதுல வரக்கூடியது. அப்போ முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். அப்ப இந்த இடத்துல பாருங்களேன், கேட்ட பாடல், இத பாருங்க, கேட்ட எங்க சார் இந்த இடத்துல ஆ சவுண்ட்ல முடியுது, கேட்ட ஆ சவுண்ட்ல முடியுது. ஓ, கேட்ட சொல்லலாமா, கேட்ட, வந்த, சென்ற, ஆ சவுண்ட்ல முடியணும். அப்ப இந்த மாதிரி முடியும் போது ஆ சவுண்ட்ல முடியுது அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா? கேட்ட பாடல், கேட்ட பாடல், வந்த மாணவன், வந்த மாணவன். அப்ப இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிக்கணும். அப்ப ஆ சவுண்ட்லயும் முடியணும். கேட்ட பாடல், வந்த மாணவன், படித்த பையன், படித்த மாணவன். அப்ப இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியணும். அப்ப இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது பெயரச்ச தொடர். சிம்பிளா பாத்தீங்கன்னா முற்று பெறாத வினை ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியணும். முற்று பெறாத வினை, முற்று பெறாத வினைனா வினைனா செயல். அப்போ ஒரு செயல் முற்று பெறாம இருக்கணும். ஒரு செயல் முற்று பெறாம இருக்கான்னு பாருங்க. கேட்ட, கேட்ட ஏதாச்சும் முற்று பெற்றிருக்கா, கம்ப்ளீட் ஆயிருக்கா, எங்கேயாச்சும் கம்ப்ளீட்டே ஆகல. கம்ப்ளீட் ஆனதான் நம்ம சொல்ல முடியும், கம்ப்ளீட்டே ஆகல. கேட்ட, கேட்ட ஆ சவுண்ட்ல என்ன இருக்கு, இது முடிஞ்சிருக்கு. கேட்ட பாடல், அவ்வளவுதான். கேட்ட பாடல் ஆ சவுண்ட்ல முடிஞ்சிருக்கே ஒழிய மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன குறிப்பிடல, இந்த இடத்துல உங்களுக்கு முற்று பெறல. முற்று பெறலனா கம்ப்ளீட் ஆகல. சரியா? கேட்ட பாடல், கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது என்னது, அதுதான் பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் புரியுதா? கேட்ட பாடல், கேட்ட அப்படின்றது என்ன, ஒரு எச்சுவினை, பாடல் என்னும் பெயரை கொண்டு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. சரியா? அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க, பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க, பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வினையச்ச தொடர். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றது புரிஞ்சுதா? ஒண்ணுமே கிடையாது. முற்று பெறாத வினை ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. முற்று பெறாத வினை ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சது அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கேட்ட பாடல், கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்ன பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி முடிகிறது அப்படின்றது பெயரச்ச தொடர். அவ்வளவுதான், சிம்பிள் சிம்பிள், வேற எதுவுமே கிடையாது. கேட்ட பாடல், வந்த மாணவன், அந்த மாதிரி என்ன இருக்கு, கடைசியா முடியும் போது ஆ சவுண்ட்ல முடியுது. இந்த மாதிரி ஆ சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அதுதான் பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வினையச்ச தொடர். அங்க எப்படி கேட்ட அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெயர் சொல் வந்துச்சோ, இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வினைச்சொல் வரும். வினைச்சொல்னா என்ன, ஒரு செயல். அவ்வளவுதான். இந்த இடத்துல பாருங்க, முற்று பெறாத வினை, முன்னாடி வரதும் வினைதான், முன்னாடி வரதும் வினைதான்,
பின்னாடி வரதும் வினை தான். சரியா? வினை வினை முற்று பெறாத வினை வினைச்சொல். வினைச்சொல் அப்படின்னா என்ன? ஒரு செயலை கொண்டு முடிஞ்சிடணும். இப்ப முற்று பெறாத வினை ஒரு செயலை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அது வினையச்சு தொடர். இப்ப முற்று பெறாத வினை, வினைனா என்ன? செயல். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்சு தொடர். முற்று பெறாத வினை, வினைனா என்ன? செயல். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்சு தொடர். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பாடி மகிழ்ந்தனர். இதுல இன்னொரு ஷார்ட்கட் சொல்லவா? ஈ அல்லது ஊ. அங்க எப்படி நான் உங்களுக்கு ஆ சவுண்ட்ல முடிஞ்சா ஒரு பெயரச்ச தொடர் அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தனும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈ அல்லது ஊ. ஈ அல்லது ஊல ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வினையச்சு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வினையச்சு தொடர். சிம்பிளா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஈஸி தான். பெயரச்ச தொடர் அப்படின்றது ஆ சவுண்ட்ல முடியுது. வினையச்சு தொடர் அப்படின்றது ஈ அல்லது ஊ சவுண்ட்ல முடியுது. ஈ அல்லது ஊ சவுண்ட்ல முடியுது. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்சு தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்சு தொடர். பாடி மகிழ்ந்தனர். இதுல பாருங்க, பாடி ஈ என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர். மகிழ்ந்தனர் அப்படின்னா என்ன? இது ஒரு வினை. சந்தோஷமா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. மகிழ்ந்தனர் அப்படின்றது என்ன? ஒரு செயல். நான் வந்து எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப இது என்ன? ஒரு செயல். சாப்பிட்றது ஒரு செயல், தூங்குறது ஒரு செயல், விளையாடுறது ஒரு செயல், பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு செயல், எல்லாரும் சிரிச்சு பேசுறதும் ஒரு செயல். சரியா? அப்போ முற்று பெறாத வினை, அதாவது பாத்தீங்க அப்படின்னா முற்று பெறாம ஒரு வினை இருக்கணும். வினைனா என்ன? ஒரு செயல். பாடி, பாட்டு பாடுறது அப்படின்றது ஒரு வினை, ஆனா கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. பாடினால் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பாடி அப்படின்றது கம்ப்ளீட் ஆகல. அது கம்ப்ளீட் ஆகாம இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வினைச்சொல். வினைச்சொல்னா ஒரு செயல். சரியா? அந்த மாதிரி ஒரு செயலால கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க? வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்சு தொடர். பாடி மகிழ்ந்தனர். அப்ப ஈ என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி முடியறது என்ன சொல்றாங்க? வினையச்சு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சென்று வந்தான். ஓகே, இதுல பாருங்க ஈ சவுண்ட்ல முடிஞ்சிருக்கா பாடி அப்படின்றது. இந்த இடத்துல பாருங்க, சென்று வந்தான். இந்த இடத்துல கவனிக்கணும், சென்று அப்படின்றது என்ன? ஆக்சுவலா ஒரு வினை தான், ஆனா கம்ப்ளீட் ஆயிருக்கா? கம்ப்ளீட் ஆகல. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஊ சவுண்ட்ல முடியுது. ஊ அல்லது ஈ சவுண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா? சென்று வந்தான். அப்ப இது என்ன? ஒரு வினை. அப்போ முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது அப்படின்றதா என்ன? அதுதான் வினை எச்ச தொடர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல குழப்பிப்பீங்க. வினை முற்று தொடருக்கும் வினையச்ச தொடருக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதாவது வினை முற்று அப்படின்றது என்ன? அது உல்டாவாகணும். வினை எச்சம் அப்படின்றது என்ன? கடைசியில ஈ அல்லது ஊல முடியும். சரிங்களா? ஏன்னா வந்து போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சீனியர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் வேணும்னே ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தேன் அவங்களுக்கு வீகுஸ்ல. இதுக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா வினைமுற்று தொடரை போட்டாங்க. டி ஏன்டா அப்படி தப்பு பண்றீங்க? அது வினையச்ச தொடரா? இதே மாதிரி நாளைக்கு போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா போர்டு எக்ஸாம்ல கேட்கல நல்ல வேளை அந்த கொஸ்டின், அதனால தப்பிச்சாச்சு. ஆனா அந்த மாதிரி வந்து மாடலை கேட்டிருந்தாங்க அப்படின்னா மார்க் போயிருக்கும். அவ்வளவுதான், ஊன்னு போயிருக்கும். சரியா? அப்போ அதனால பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? இங்க தமிழை பொறுத்தளவு என்ன அப்படின்னா எப்படி ஒரு மேக்ஸ்ல வந்து ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ அதே இதுதான் நம்மளுடைய இலக்கணத்துக்கும். இலக்கணத்தையும் என்ன பண்ணணும்? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா இதே பாயிண்ட்ஸ் இதே தான் பாடினால் கண்ணிக்கு தான் கேட்பாங்கன்னு அவசியமே கிடையாது. வேற ஒரு ஆப்ஷன் கூட கேட்கலாம். அப்போ உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சாதான் நீங்க கரெக்டா எக்ஸாக்டான ஆன்சர் என்னவோ அதை அப்ளை பண்ண முடியும். சரியா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, வினையச்ச தொடர் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்திருக்கோம். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர். பாடி என்னும் மிச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா வினையச்ச தொடர். புரியுதுங்களா? இதுவரை எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பாருங்க, வினையச்ச தொடருக்கும் வினைமுற்று தொடருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டும் வேற வேற. ரெண்டுத்தையும் பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? கரெக்டா ஆன்சர் பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் போட்டுக்கணும். சரியா? வினைமுற்று தொடர் வேற, வினையச்ச தொடர் வேற. வினைமுற்று தொடர் வேற, வினையச்ச தொடர் வேற. வினைமுற்று தொடர் வேற, வினையச்ச தொடர் வேற. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா வேற்றுமை தொடர் அப்படின்றது பார்க்க போறோம். சரிங்களா? வேற்றுமை தொடர் இது வந்து ரொம்ப சிம்பிள்ரா. வேற்றுமை தொடர் அப்படின்றது ரொம்ப 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 சிம்பிள். சரியா? ஈஸி தான். ஓகேவா? இந்த வேற்றுமை தொடர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஐயாள்கு இன்னதுகன். இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். என்ன சார் ஏதோ வந்து புரியாத மொழியில ஏதோ ஒன்று சொல்றீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. 1 2 சார் இது எங்களுக்கு நல்லா தெரியும் சார். 1 2 3 4 5 6 7 8 அதானே? இல்ல பாருங்க. ஓகே, இந்த இடத்துல கவனிங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5 6 7 8ன்னு போட்டுறீங்க. அவ்வளோதானே சார்? ஜாலியாக எழுதுவோம் சார் இது. சரி, ஓகே. இந்த இடத்துல கவனிங்க. 1வது வேற்றுமை என்ன அப்படின்னா எழுவாய் வேற்றுமை.
என்ன சார் ஏதோ புதுசாக எழுவாயின்றீங்க, நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து 8வது பார்த்தீங்க அப்படின்னா விழி வேற்றுமை. சரியா? ஓகே, விழி என்றால் அழைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்து இது சொல்கிறேன், நான் வேற்றுமை தொகையில் சொல்கிறேன். சரியா? ஓகே, இந்த எழுவாயின் இருக்குல்ல, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை உருபு அப்படின்றது கிடையாது. உருபு அப்படின்னா என்ன? ஐயாளு என்னதுக்கு அப்படின்றது உருபு, ஆகிய ஆன அப்படின்றது என்ன உருபு. இந்த மாதிரி உருபு அப்படின்றது 1வது வேற்றுமைக்கு 8வது வேற்றுமைக்கும் கிடையாது. இதுக்கும் என்ன கிடையாது? வேற்றுமை உருபு கிடையாது. இப்போ மீதி எல்லாத்துக்கும் இருக்கா? இருக்கு. அப்போ பாருங்க, ஐ, ஆல், கு, இன், அது, கண், அவ்வளோதான். கண், அவ்வளோதான். சரியா? ஓகே, ஐ, ஆல், கு, இன், அது, கண். சரிங்களா? இது உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் புரியணும். நான் முன்னாடி என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? வேற்றுமை தொகை. தொகை என்றால் தொக்கி இருத்தல். தொக்கி இருத்தல் என்றால் மறைந்து இருக்கும். சரியா? மறைஞ்சிருக்கும், நம்ம போய் கண்டுபிடிக்கணும், என்னடா இருக்கு அப்படின்னு போய் கண்டுபிடிக்கணும். அது தொகை. தொகா வெளிப்படையா இருக்கும், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். டேய் இது 2வது வேற்றுமை தொகை, இது 3ஆம் வேற்றுமை தொகை, இது 4, இது 5, இது 6, இது 7 அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஈஸியா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும். பார்த்த உடனே ஆன்சர் பண்றப்பையும் அது என்ன வேற்றுமை தொகை அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இதுல பாருங்க, வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள், வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். வேற்றுமை உருபுகள் அப்படின்றது என்ன? இதுதான் வேற்றுமை உருபு. ஐ, ஆல், கு, இன், அது, கண். சரியா? அப்ப இதுதான் என்ன? வேற்றுமை உருபுகள். இந்த வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக அமையணும். வெளிப்படையா அப்படின்னா பாருங்க, இப்ப வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போன வருஷம் உங்களுடைய சீனியர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லவா? அதாவது இதே மாதிரி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தேன் அவங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆப்ஷன் என்ன பண்ணேன் அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி விட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரே 2ஆம் வேற்றுமை தொகைநிலை தொடர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தேன், தொகாநிலை தொடர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தொகையை போய் கிளிக் பண்ணி ஆன்சர் போட்டாங்க. அது தப்புடா, தொகையே வராதரா அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சரியா? இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய எங்கெல்லாம் நீ தப்பு பண்ணுவியோ அதெல்லாம் நான் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொண்டு உனக்கு டீச் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. சரியா? அப்போ தொகைக்கும் தொகாக்கும் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். தொகை வேற, தொகா வேற. தொகை வேற, தொகா வேற. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. சரியா? ஓகே, அப்ப வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், கட்டுரையை படித்தால், கட்டுரையை படித்தால், இதுல என்னப்பா இருக்கு? கட்டுரையை ஐன்னு ஏதோ வருது சார், ஏதோ கட்டுரையை ஐ அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்க. கட்டுரையை படித்தால் ஐ, கட்டுரையை ஐ எங்க வருது? ஆக்சுவலா ஐ பாத்தீங்க அப்படின்னா 2வதா இருக்கு. அப்போ நான் முன்னாடி என்ன சொன்னேன்? கட்டுரை படித்தால் அப்படின்னா என்ன? அது 2ஆம் வேற்றுமை தொகை நிலை தொடர். தொகைனா மறைஞ்சிருக்கு. இங்க எப்படி இருக்கு? வெளிப்படையா இருக்கு, தொகா நிலையாவே இருக்குது. அதாவது கட்டுரையை படித்தால் இவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? வெளிப்படையா கொடுத்துட்டாங்க. வெளிப்படையா கொடுத்தா அது தொகா நிலை, மறைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அது தொகை நிலை. சரியா? ரெண்டுத்துக்கு நீங்க எந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பா போர்டு எக்ஸாம்ல உங்களை குழப்பி விட்டு 100 எடுக்கக்கூடாதுன்னு இதை மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. சரியா? நான் இப்பவே சொல்றேன், நான் ஒரு வேளை நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உனக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், என்ன ஒரு போர்டு எக்ஸாம் கொஸ்டின் எடுக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன யோசிப்பேன்? ஆக்சுவலாக என்கிட்ட சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க. என்னது? நிறைய பேர் ஈஸியெல்லாம் மார்க் எடுத்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆன்சர் எழுதணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் எங்கெங்கெல்லாம் உனக்கு ட்விஸ்ட் வச்சு மார்க்கை கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். சரியா? அதே மாதிரி தான் உங்களுடைய போர்டு எக்ஸாமும் உனக்கு பண்ணும். சரியா? இதே அந்த நிலைமையில் எடுத்தோம் அப்படின்னா, அப்போ நீ எப்படி அந்த ஆன்சர் பண்ணணும்? அப்ப எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்றாலும் நீ படிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அவங்க எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, கட்டுரையை ஐ பாருங்க, ஐ எப்படி இருக்கு? வெளிப்படையா இருக்கு. வெளிப்படையா இருந்துச்சு அப்படின்னா அது 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக பொருளை உணர்த்துகிறது. சரி, அடுத்து அன்பால் கட்டினார். ஆள், ஆள் அப்படின்றது என்ன? 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இந்த இருக்கா ஆளு, அவ்வளவுதான், சிம்பிள் தான். சரிங்களா? நீங்க குழப்பிக்கிற அளவு ஒண்ணுமே கிடையாது. அறிஞருக்கு பொன்னாடை. கு, கு எத்தனாவதா இருக்கு பாருங்க. கு பாத்தீங்க அப்படின்னா அது 4வதா இருக்கு. அப்போ 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இப்ப 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுவரை எல்லாருக்கும் கிளியரா பாருங்க. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா வேற்றுமை தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர். தொகா என்றால் வெளிப்படையாக அமைவது, தொகா என்றால் வெளிப்படையாக அமைது. இந்த மாதிரி வெளிப்படையாக அமைது அப்படின்னு என்ன சொல்றாங்க? அதை வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கட்டுரை படித்தால், கட்டுரையை படித்தால். அதுக்கடுத்து அன்பால் கட்டினார். அன்பால், ஆள் அப்படின்றது என்ன? அது 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை. கு அப்படின்றது என்ன? அது 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். சிம்பிள், அவ்வளவுதான். சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணலாம், எந்த குழப்பமும் கிடையாது. சிம்பிளா என்ன பண்ண முடியும்? ஆன்சர் அப்படின்றது இந்த இடத்துல பண்ண முடியும். உங்களுக்கு தொகைக்கும் தொகாக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். சரியா? தொகைக்கும் தொகாக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சாலே போதும், நீங்க என்ன பண்ண முடியும்? ஈஸியா ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க,
ஓகே, இதுவரையும் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 6 வேற்றுமை தொகாநிலை தொடரையும் பார்த்தாச்சு. அடுத்து 7, 8, 9 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ஓகே, 7 பாருங்க, இடைச்சொல் தொடர். இடைச்சொல் அப்படின்னா இடையில வரக்கூடியது, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொகாநிலை தொடர் புரிஞ்சுதா? வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னா ஐயாள்கு இனதுகன் உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். ஐயாள்கு இனதுகன். ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகாநிலை, 2ஆம் வேற்றுமை உருபு. ஆள் 3ஆம் வேற்றுமை உருபு. கு 4ஆம் வேற்றுமை உருபு. இப்போ ஃபர்ஸ்ட் சரியா சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுடைய சீனியர்ஸ், எனக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த பசங்களோட சுத்திக்கிட்டு இருந்தேன். உங்களோட எந்த பசங்க அப்படின்னா உங்களுடைய சீனியர்ஸோட. அவன் எதெல்லாம் தப்பு பண்றான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. என்னடா, நான் ஒரு சிம்பிளான கேள்வி கொண்டு வந்திருப்பேன், கஷ்டமான கேள்வி வந்து செட் பண்ணியிருப்பேன். அதுக்கெல்லாம் ஈஸியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. இதெல்லாம் எங்க தப்பு பண்ண போறான் அப்படின்னு கொண்டு வந்து வைப்பேன். பார்த்தா மொத்த பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பு பண்ணுவாங்க. அதையும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா தட்டுறோம் தூக்குறோம் பேட்ச்ல நிறைய பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சும்மா வந்து இந்த கொஸ்டின்லாம் எவன்டா தப்பு பண்ணுவான் அப்படின்னு கொண்டு வந்து வச்சுப்பேன். அந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பு பண்ணுவாங்க, எனக்கு தெரியும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி தப்பு அப்படின்றது நம்ம என்ன பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே, அதனால பார்த்து அப்படின்னா எனக்கு தெரியும் எந்தெந்த ஏரியாலாம் தப்பு பண்றான், எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பு பண்றான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றுன்னு போட்டு ஐயாளுக்கு எழுதிடுவோம். எழுதிடுவான். எழுதுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி அன்பால் கட்டினார் அப்படின்றது என்ன கேட்பாங்க போது அவன் என்ன பண்ணுவான், இந்த ஐ மேல போயிடுச்சு, ஆள் 2ஆவது வந்துருச்சோம்னா அது 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்ந்து டிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆன்சர். அதனாலதான் என்ன பண்ணுவேன், ஒரு வாட்டி எழுதும் போதும் 1 வந்து எழுவாய் வேற்றுமைடா, 8 வந்து வெளி வேற்றுமைடா, அதுக்கு ரெண்டுத்துக்குமே உறுப்பு கிடையாது அப்படின்றத திரும்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு ஆணித்தரமா புரியுற அளவுக்கு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து என்ன பண்ணுவான், அவன் அவசரமா ஆன்சர் பண்ணணும், நான் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்ற அவசரத்துல 1, 2, 3 நாள் போடும்போது ஐயை வந்து மேல தூக்கி எழுதிடுவாங்க. அது அப்படியே தப்பா போயிடும். நான் என்ன பண்ணுவேன், பொறுத்துக்கெல்லாம் வச்சிருப்பேன் 5 கேள்வி வரிசையா, அது ஃபுல்லா தப்பு பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ இது தெரியாம போச்சு, கடைசியில மண்டை மேல இருந்த கொண்டையை மறந்துட்டேனே, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விஷயம் தப்பு பண்ணுவாங்க. அதனால அந்த தப்பு பண்ணாதீங்க. சரியா? ஓகே, அப்ப எனக்கு இதுல வந்து இதை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத நான் அந்த இடத்துல சொல்றேன். அதுக்கடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். ஒரு இடைச்சொல்லோட ஒரு பெயர் தொடரலாம். அதாவது பெயர் சொல் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரி ஒரு பெயர் தொடரலாம். அதுக்கடுத்து அப்படி இல்லைன்னா அப்படின்னா ஒரு வினை, அதாவது செயல் தொடரலாம். இந்த மாதிரி தொடருது அப்படின்னா அது இடைச்சொல் தொடர். மற்றொன்று, மற்ற கூட்டல் ஒன்று. மற்றொன்று அப்படின்றது என்ன? மற்ற கூட்டல் ஒன்று. மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. மற்றொன்று அப்படின்றதுல மற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் அடுத்து என்ன இருக்கு? ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நின்று பொருள் தருது. மற்றொன்று, அதை பிரிச்சு எழுதுங்க. மற்ற கூட்டல் ஒன்று. மற்ற, அதுக்கு அடுத்து பாருங்க ஒன்று. மற்ற அப்படின்னு தான் இடைச்சொல். மற்ற அப்படின்றதுனா இடைச்சொல். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐயே, திருக்குறளை, இந்த மாதிரி வந்து அது ஒன்று, இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் என்ன? இடைச்சொல், நடுவில் வரக்கூடியது. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மற்ற கூட்டல் ஒன்று, அது ஒன்று. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மற்றொன்று அப்படின்றது மற்ற கூட்டல் ஒன்று அப்படின்னு என்ன பண்றோம்? பிரிக்கிறோம். மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தெரிகிறது. இந்த மாதிரி தரதை என்ன சொல்றோம்? இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? இடைச்சொல் தொடர். ஓகே, இது எல்லாருக்கும் புரியுதா? இடைச்சொல் தொடர் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதுன்னு பாருங்க. இடைச்சொலோட பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். இது மற்றொன்று, மற்ற கூட்டல் ஒன்று. மற்ற அப்படின்ற இடைச்சொல் அடுத்து என்ன ஆயிடுச்சு? ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நின்று பொருள் தருது. இதைதான் இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து உரிச்சொல் தொடர். அதுக்கடுத்து நம்ம பாக்குறது என்ன? உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் ரொம்ப ஈஸியா பாருங்க. சால, உரு, தவ, நனி, கடி, கூர், மிகுதி, மா, நிறைய இருக்கு. சரியா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கு. உரிச்சொல் தொடருக்கு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள். சரியா? இந்த மாதிரி வார்த்தைகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா அது உரிச்சொல் தொடர். சால சிறந்தது, சால அப்படின்னா மிகச் சிறந்தது. மாநகரம், மா என்றால் பெரிய, அப்போ பெரிய நகரம். மாநாடு, பெரிய நாடு. அந்த ஒரு மாநாடு நடக்குதுன்னு சொல்லுவோம்ல, மாநாடுனா பெருசு அப்படின்னு அர்த்தம். பெரிய அந்த ஒரு மாநாடு நடக்குது. இதெல்லாம் தான் அதுக்கு இருக்கக்கூடிய அர்த்தம். அப்போ உரிச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல். சரியா? 2 இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பெயரோ வினையோ வருது. இடைச்சொல்லுக்கு பெயரோ வினையோ வருது, உரிச்சொல்லுக்கு பெயரோ வினையோ வருது. உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க, இடைச்சொல்லோட எது தொடர்வது இடைச்சொல் தொடர் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும் போது நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. சரியா? இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்வதா என்ன? அது இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்வதா என்ன? அது இடைச்சொல் தொடர். சரிங்களா? இந்த பாயிண்ட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். மற்றொன்று, மற்ற கூட்டல் ஒன்று. மற்ற கூட்டல் ஒன்று. மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தெரிகிறது. மற்ற என்னும் சொல்ல கருத்து என்ன ஆயிடுச்சு? ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் என்ன பண்ணுது? பொருளை கொடுக்குது. இதுதான் இடைச்சொல் தொடர். அதுக்கடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்ன? நான் இந்த இடத்துல சொல்லி கொடுத்ததான். சால, உரு, தவ, நனி, கடி,
கூர், மிகுதி, மா இதெல்லாம் வரும். சரியா? அப்ப மற்றொன்று அப்படின்றது மற்ற கூட்டல் ஒன்று. இடைச்சொல்லை எடுத்து ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுது? பொருள் தருது. அதுக்கடுத்து உரிச்சொல் தொடர். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது என்ன? உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லோட பெயரோ இல்லது வினையோ தொடருவது உரிச்சொல் தொடர். அப்போ உரிச்சொல்லோட பெயர் தொடரலாம் அல்லது வினை தொடரலாம். இந்த இடத்துல பாருங்களேன், சால சிறந்தது. நான் ஃபர்ஸ்ட் எழுதின வார்த்தையே சால தான். சால சிறந்தது. சால அப்படின்னா என்ன? சூப்பர், ரொம்ப சூப்பர் அப்படின்றது அர்த்தத்தை கொடுக்குது. அப்ப மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லுது. அதை தொடர்ந்து சிறந்தது என்னும் சொல்லி நின்று மிகச்சிறந்தது என்று பொருள் தருது. சால சிறந்தது அப்படின்றது என்ன? மிகச்சிறந்தது, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப கரெக்டா இருக்கு. அப்ப சால சிறந்தது அப்படின்றது என்ன? மிகச்சிறந்தது, ரொம்ப எக்ஸாக்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க, அடுக்கு தொடர் அப்படின்றது பார்க்க போறோம். அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன? 2ல இருந்து 3 முறை அடிக்க வரும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அடுக்கு தொடருக்கும் இரட்டை கேள்விக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல எழுதலாமா? அடுக்கு தொடர் இரட்டை கேள்விக்கும் ஓகே இந்த இடத்துல எழுதலாம். இடத்துல கவனிக்கிறீங்களா? ஓகே. அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி. இந்த இடத்துல நான் அடுக்கு தொடர் அப்படின்னு போடுறேன், இந்த இடத்துல இரட்டை கேள்வின்னு போடுறேன். ஓகே. அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி. சரியா? ஓகே. அடுக்கு தொடர் அப்படின்றது என்னன்னு பாருங்க. அடுக்கு தொடர் அப்படின்றது 2ல இருந்து 3 முறை அடிக்க வரும். அடுக்கு தொடர் அப்படின்றது 2ல இருந்து 3 முறை அடிக்க வரும். இரட்டை கிளவி அப்படின்றது 2 முறை மட்டும்தான் அடிக்க வரும். 2 முறை மட்டும்தான் அடிக்க வரும். சரியா? ஓகே. அதுக்கடுத்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அடுக்கு தொடர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரிச்சா பொருள் தரும். பிரித்தால் பொருள் தரக்கூடியது. நீங்க எழுத முடியல, நான் சொல்றேன். சரியா? பிரித்தால் பொருள் தரும், அர்த்தத்தை கொடுக்கும். இது பொருள் தராது. பிரிச்சுது அப்படின்னா பொருள் தரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இந்த இடத்துல பாம்பு பாம்பு பாம்பு. பாம்பு பாம்புன்றது என்ன? ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஒருவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடை கடை, இது வந்து அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி சொல்றேன். கடை கடை, சலசல, கலகலை. அப்ப இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன அப்படின்னா இரட்டை கேள்வி. அதாவது பிரிச்சு பார்த்தா பொருள் தராது. பிரிச்சு பார்த்தீங்கன்னா பொருள் தந்துச்சு அப்படின்னா அது என்னது? அது அடுக்கு தொடர். சரிங்களா? இப்போ அடுக்கு தொடருக்கும் இரட்டை கேள்வியும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? அப்போ ஒரு சொல் 2-3 முறை, சரியா, 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது என்ன? அது அடுக்கு தொடர். சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல் 2ல இருந்து 3 முறை அடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன? அது அடுக்கு தொடர். வருக வருக வருக, ஒரு சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. உவகை அப்படின்னா என்ன சார்? நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, உவகை அப்படின்னா என்ன? உவகை அப்படின்னு வச்சு பாத்தீங்க அப்படின்னா, உவகை அப்படின்றது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்படுறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு அச்சத்தை ஏற்படுறது, இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உவகை அப்படின்னு சொல்லுவாங்க. வருக வருக வருக, ஒரு சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்திருக்கு. திரும்ப 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 என்ன இருக்கு? அடுக்கி வந்திருக்கு. இந்த மாதிரி அடுக்கி வர்றத என்ன சொல்லுவோம்? அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல பாருங்க, தொகாநிலை தொடர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரிங்களா? தொகாநிலை தொடர். அப்ப இந்த இடத்துல பாருங்க, எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இதுதான் என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க? தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. சரி, உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாப்போமா? ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இந்த காலத்தில் பெருமளவு பயன்படுத்துகிறோம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய எச்சங்கள், ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்களை சேர்ந்து பெயரை கொண்டு முடியக்கூடிய கூட்டுநிலை பெயரெச்சத்தை இந்த காலத்தில் அதிகமாக பயன்படுத்துறோம். சிம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாடு வினையச்சுடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றது ஒன்றும் இல்லடா. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றது இருக்கு. கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்றது இந்த காலத்துல நம்ம நிறைய யூஸ் பண்றோம். எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க, கேட்க வேண்டிய பாடல். இப்ப நம்மகிட்ட சொல்லுவோம்ல, டே புதுசா வந்து ஒரு த்ரில்லர் மூவி வந்திருக்கு, பார்க்க வேண்டிய படம் தான், அது செமையா இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம்? கேட்க வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு படம், இப்போ கேட்க வேண்டிய ஒரு பாடல். புதுசா பாத்தீங்கன்னா தக் லைஃப்ல ஒரு பாட்டு வந்திருக்கு, முத்தமலைன்னு ஒரு பாட்டு வந்திருக்கு, சூப்பரா இருக்கு, நம்ம சொல்லுவோம்ல. அப்ப என்ன சொல்லுவோம்? டே அது கேட்க வேண்டிய பாட்டுரா, சூப்பரா அவங்க பாடிருக்காங்கடா சின்மயி. அப்ப நம்ம சொல்றோம்ல, அப்ப இது கேட்க வேண்டிய பாடல். அப்போ கேட்க வேண்டிய பாடல் அப்படின்றது என்ன? அதை கேட்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சம். அதோட உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சரியா? சொல்லத்தக்க செய்தி, இது வந்து உங்கள்கிட்ட சொல்லத்தக்க ஒரு செய்திடா, முக்கியமான ஒரு விஷயம், சொல்லத்தக்க ஒரு செய்தி, இது முக்கியமா உனக்கு தெரியணும். அப்ப இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது என்னது? அது கூட்டுநிலை பெயரெச்சங்கள். அப்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்றது வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாட்டோட முடியும். சரியா? அந்த மாதிரி முடியறது என்ன சொல்றாங்க? கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்க வேண்டிய, சொல்லத்தக்க, அப்ப வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாட்டோட முடியுது அப்படின்னா என்னது? அது கூட்டுநிலை பெயரெச்சங்கள். சிம்பிள். சரிங்களா? வேற எதுவுமே கிடையாது. சிம்பிளா இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற்றுமை தொகாநிலை தொடர் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 9 தொகாநிலை தொடர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா போதும். நாளைக்கு வைக்கக்கூடிய ஹோம் டெஸ்ட்ல மாஸ் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்? மாஸ் பண்ணிடலாம், கெத்து காட்டலாம். சரியா? அப்போ அதனால வந்து இதே நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுக்கணும். நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பராக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், ஃபுல் மார்க் எடுக்கணும். சரியா?
இன்றைக்கே சொல்கிறேன், இப்போவே சொல்கிறேன், இது நடத்தினது எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நான் இதுலேருந்து தான் கேள்வி கேட்க போகிறேன். திரும்ப என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு வாட்டி கூட நல்லா படிச்சுக்கோங்க. நாளைக்கு நிறைய பேர் என்ன பண்ணணும், நாளைக்கு வைக்கக்கூடிய ஹோம் டெஸ்ட்டை ஃபுல் மார்க் எடுக்கணும். தொகாநிலை தொடரில் ஃபுல் மார்க் அப்படின்றது எல்லாருமே பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது வரையும் எல்லாருக்கும் கிளியராக பாருங்க. அப்போது தொகாநிலை தொடர் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் பார்த்தாச்சு, வெளித்தொடர் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர் பார்த்தாச்சு, பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், வேற்றுமை தொடர், அதுக்கடுத்து இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். சரிங்களா? ஓகே, திங்கக்கிழமை என்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிடவா? ஆக்சுவலாக திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொகாநிலை தொடர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹோம் டெஸ்ட் அப்படின்றது போட்டுக்கலாம். சரியா? சரி, ஓகேப்பா. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு போடுங்க சப்ஸ்கிரைபை. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இதே மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டெஸ்ட்டு, சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து இன்னோவேட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வார்த்தை வைவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணனா போடுங்க சப்ஸ்கிரைபை. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்களோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணி விடு. சரியா? ஓகே, பாய் பாய் பாய். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். பாய்.